வணக்கம், என் பேர் கௌஷிக். நான் 4ஆம் வகுப்பு பிரிவிலிருந்து நான் வந்துள்ளேன். நான் இன்னைக்கு நான் மாட்டேன் கதையை நான் சொல்ல போறேன். ஒரு மண்மேடில் ஓர் தாயெறும்பும் அதன் குட்டியும் வாழ்ந்து வந்தது. ஒரு நாள் கால் தவறி ஒரு குட்டியெறும்பு குட்டையில் விழுந்தது. அதன் பார்த்த தாயெறும்பு பக்கத்தில் உள்ள தவளை கிட்ட போய், தவளை அக்கா, என் குட்டி குட்டையில் விழுந்தது, நீங்கள் அதை கொஞ்சம் போய் காப்பாத்துறீங்களா சொல்லிச்சான். அப்ப அந்த தவளை சொல்லிச்சு, எறும்பே, எனக்கு நிறைய வேலை இருக்கு, நீ ஓடிது சொல்லி போயிடுச்சான். அப்ப அந்த எறும்பு பக்கத்தில் உள்ள பாம்பு கிட்ட போய், பாம்பே, எனக்கு அந்த தவளை உதவியே பண்ணல, நீங்கள் அதை கொஞ்சம் போய் சாப்பிட்டுறீங்களா? அப்ப அந்த பாம்பு சொல்லி, எறும்பே, நான் இப்பதான் சாப்பிட்டேன், இது எனக்கு ஓய்வு நேரம் சொல்லி போயிடுச்சான். அதுக்கப்புறமா பாம்பாட்டி கிட்ட போய், பாம்பாட்டி, நீங்க அந்த பாம்பை கொஞ்சம் பிடிச்சி உங்க குட்டைக்குள்ள போட்டுக்கிறீங்களான்னு கேட்டுச்சான். அப்ப பாம்பாட்டி சொன்னாரு, எறும்பே, நான் இப்பதான் சாப்பிட்டேன், நான் இப்ப பாம்பை நான் பிடிக்கவே மாட்டேன், நான் இப்போ ஓய்வு எடுக்கணும் சொல்லி போயிட்டாராம். அப்ப பக்கத்தில் உள்ள ஒரு எலி கிட்ட போய், எலியே, அந்த பாம்பாட்டி எனக்கு உதவி பண்ணல, நீங்க அதை கொஞ்சம் போய் அந்த பாம்பாட்டி கூட நீங்க கொஞ்சம் சாப்பிட்டுறீங்கன்னு சொல்லலாங்களாம். அப்ப அந்த எலி சொல்லிச்சு, எறும்பே, எனக்கு மசாலா வடை வாசனை வருது, நான் அதை போய் நான் சாப்பிடணும்னு சொல்லிச்சான். அதுக்கப்புறமா பக்கத்தில் உள்ள ஒரு பூனை கிட்ட போய், பூனை, எனக்கு அந்த எலி உதவியே பண்ண, நீ அதை கொஞ்சம் போய் சாப்பிட்டுறியான்னு சொல்லிச்சான். அதுக்கப்புறமா அந்த பூனை சொல்லிச்சு, எறும்பு, நான் இப்போ தூங்குற மாதிரி நான் நடச்சிட்டு இருக்கேன், எஜமான் இப்போ வெளில போறாங்க, நான் அமைதியா போய் பால் குடிச்சிட்டு வர போறேன் சொல்லிச்சான். அதுக்கப்புறமா பக்கத்தில் உள்ள நாய்கிட்ட போய், நாய், அந்த பூனை எனக்கு உதவியே பண்ணல, நீ அதை கொஞ்சம் போய் சாப்பிட்டுறியான்னு கேட்டுச்சான். அப்ப அந்த நாய் சொல்லிச்சு, இன்னைக்கு புதன்கிழமை, என் எஜமான் எனக்கு நிறைய எலும்பு தருவார், நான் சாப்பிடுவேன் சொல்லிச்சான். அதுக்கப்புறமா ஒரு சிறுவன் கிட்ட போய், என் குழந்தை குட்டையில் விழுந்தது, நீங்க அதை கொஞ்சம் போய் காப்பாத்துறீங்களா கேட்டுச்சான். அப்ப அந்த சிறுவன் சொன்னான், எறும்பே, நான் இப்பதான் இந்த புஸ்தகத்தில் படித்தேன், பாரதியார் பாடத்தில் ஒரு பத்தி சொல்லுது, எல்லா உயிரினங்களுக்கிட்டமே நம்ம அன்பு காட்டணும் சொல்லிச்சான். அதுக்கப்புறமா பக்கத்தில் உள்ள ஒரு கம்பை எடுத்து அந்த சிறுவன் குட்டி எறும்பை காப்பாத்தினான். நன்றி, வணக்கம்.